ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு மாணவர்கள் பாத பூஜை செய்யக்கூடாது என அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட கல்வி அலுவலர் லீலாவதி சுற்றறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் விவரிக்க கேட்போம். சுந்தர், வணக்கம். மாவட்ட கல்வி அலுவலர் லீலாவதி இந்த சுற்றறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருப்பது என்ன? கூடுதல் விவரங்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று நம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றுள்ளனர். அதாவது பொதுத்தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் பொதுத்தேர்வில் நன்றாக எழுத வேண்டும், நன்கு மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு அரசு அதாவது தனியார் பள்ளிகளில் பாத பூஜைகள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது சம்பவங்கள் ஒரு சில அரசு பள்ளிகளிலும் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் லீலாவதி அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இந்த சுற்றறிக்கையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவின்படி பல்வேறு புகார்கள் பெறப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பாக பாத பூஜை செய்யும் நிகழ்வு கொடுமையான நிகழ்வு நடைபெற்று வருவதாகவும் இதை தடுக்க வேண்டும் என்றும் அந்த புகார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இது குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி இனி வரும் காலங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் எந்த விதமான மாணவ மாணவிகள் பெற்றோர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ பாத பூஜைகள் செய்யக்கூடாது என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த சுற்றறிக்கையை கண்ட தனியார் பள்ளி நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஏனென்றால் பல்வேறு மாணவ மாணவிகள் இந்த நம்பிக்கையை சார்ந்தது என்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் இது தற்போது பாத பூஜைகளோ பெற்றோர்களுக்கும் மாணவர்கள் அதாவது ஆசிரியர்களுக்கும் நடைபெற்று வருகிறது. இது மத நம்பிக்கையும் சிதைக்கும் விதமாக இந்த மாவட்ட கல்வி அலுவலரின் உத்தரவு உள்ளதாக தனியார் பள்ளி நிர்வாகிகள் மட்டுமல்லாது பல்வேறு இந்து அமைப்புகளும் தற்போது போர்க்கொடி தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.